தமிழகத்துக்கு அடுத்த 15 நாட்கள் தண்ணீர் காவிரியிலிருந்து திறந்துவிட கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் தன்னை சந்திக்க தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகா வரப்போவதாக அம்மாநில முதலமைச்சர் DK சிவக்குமார் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் தமிழ்நாடு கர்நாடகா இடையே கடந்த சில நாட்களாக பூதாகரமாக இருக்கிறது. வறண்டு கிடக்கும் டெல்டா பகுதிகளும் காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர வேண்டும் என அரசு தரப்பில் இருந்தும் காவிரி ஒழுங்காற்று குழுவிடம் இருந்தும் அழுத்தங்கள் வரும் நிலையில் இரு மாநில விவசாயிகளும் கொதிப்பில் உள்ளனர். இந்த சூழலில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 54வது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜூலை 29ஆம் தேதி வரை, அதாவது ஜூன் ஜூலை மாதங்களுக்கு 32 TMC நீர் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், ஆனால் வெறும் 3 TMC தண்ணீரை மட்டுமே திறந்துவிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேட்டூர் அணையின் நீர் இருப்பு 40 TMC மட்டுமே உள்ளதாகவும், போதிய அளவு நீர் இருப்பு இல்லாததால் கடந்த ஜூன் 14ஆம் தேதி விவசாயத்திற்காக திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்தனர். எனவே வினாடிக்கு 11,500 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு நீரை திறக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு காவிரி படுகை முழுவதும் போதிய மழை பொழிவு இல்லை என்றும், நீர்த்தேக்கங்களில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதாகவும், தற்பொழுது தண்ணீர் திறக்க இயலாது என்றும் கர்நாடகா வாதிட்டது. நடப்பாண்டில் மழைப்பொழிவு 60% குறைவாக உள்ளதால் காவிரி படுகை நீர்த்தேக்கங்களில் தற்பொழுது 36.69 TMC நீர் மட்டுமே உள்ளது என்றும், இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவான 99 TMC அளவை விட மிக குறைந்துள்ளது என்றும் தெரிவித்தது. இருதரப்பு கருத்துக்களையும் கேட்ட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அணைகளில் தற்பொழுது 55 TMC தண்ணீர் இருப்பு உள்ளது என்றும், மழை பெய்வதால் அணைக்கு 1 முதல் 2 TMC நீர் வரக்கூடும் என்பதால் 70 TMCயாக நீர் இருப்பு அதிகரிக்கும் என்பதாலும், காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைப்படி அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு நாள்தோறும் வினாடிக்கு 3,500 கன அடி நீர் காவிரியில் திறந்துவிட வேண்டுமெனவும் உத்தரவிட்டது. இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார், காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் வரும் ஞாயிறன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். We already discussed and finalized everything. One formal thing has to be done. We'll do it. And I have called a all-party meeting on Sunday. கர்நாடகாவுக்கு தமிழக முதல்வர் விஜய் வருவதையும் DK சிவக்குமார் மீண்டும் உறுதி செய்தார். Kaveri issue and the Honorable Chief Minister of Tamil Nadu is coming. We wholeheartedly want to discuss, work out in the best interest of both the states. So I have accepted this one letter, and I have also conveyed that let us work together. வரும் 3ஆம் தேதி முதல்வர் விஜய் கர்நாடகா செல்வதாக தகவல் வெளியான நிலையில் அதை தவிர்க்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் சூழலில் கர்நாடக முதல்வரை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து டெல்டா வறட்சியை முதல்வர் விஜய் காட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளது. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். 3,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் 4 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. சென்னையில் தமிழ்நாடு அரசின் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த செப் மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த நார்டெக்ஸ் ஆகிய நிறுவனங்கள் சென்னையில் திறன் மையங்களை அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. செப் நிறுவன திறன் மையத்தில் 220 பேருக்கும், நார்டெக்ஸ் நிறுவன ஆராய்ச்சி மையத்தில் 1000 பேருக்கும் அதிக ஊதியம் கிடைக்கும் வகையில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதேபோல ஆஸ்திரேலியாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் ஒன்றான மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் இந்தியாவில் தனது முதல் வளாகத்தை சென்னையில் நிறுவுவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. சென்னை வேளச்சேரியில் 125 கோடி ரூபாய் முதலீட்டில் 50,000 சதுரடி பரப்பளவில் பல்கலைக்கழக வளாகம் அமைய உள்ளதாகவும், இதன் மூலம் 200க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அரசு கூறியுள்ளது. இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் தொழிற்பூங்காவில் 300 கோடி ரூபாய் முதலீட்டில் தென்கொரியாவின் மோட்டிவ்லிங் நிறுவனம் வாகன உதிரிப்பாக உற்பத்தி ஆலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தென்கொரியாவுக்கு அமைச்சர் கீர்த்தனா சென்று பேச்சு நடத்தியதன் பலனாக கிடைத்த இந்த ஆலையால் 1,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் என முதலீட்டாளர்களிடம் முதலமைச்சர் விஜய் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு புதுச்சேரியில் நாளை தொடங்கியிருந்த கோழிக்கறி கடைகள் முழு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. தீவன கட்டுப்பாடு நெறிமுறைகளை கடைபிடிக்க வலியுறுத்தி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கோழிக்கறி கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவித்திருந்தது. விற்பனைக்கு கொண்டுவரப்படும் கோழிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பிருந்தே தீவனங்கள் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர்கள் இந்த தீவன பிரச்சனையால் இறைச்சி விற்பனையாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக கூறி இந்த போராட்டத்தை அறிவித்திருந்தனர். ஆனால் சென்னை பெருநகர கோழி மொத்த வியாபாரிகள் சங்கம் இந்த போராட்டத்தில் பங்கேற்காது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒருநாள் கடைகளை அடைத்தால் கூட பொதுமக்கள், உணவகங்கள் மற்றும் சிறு சில்லறை வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதால் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் கடைகள் வழக்கம் போல இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக கோழி வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவர் துரைராஜ் அறிவித்துள்ளார். கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழு அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக துரைராஜ் கூறினார். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கக்கூடிய திட்டத்தை கைவிட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. வடலூரில் உள்ள வள்ளலார் தெய்வ நிலையத்தின் சத்தியஞான சபை முன்புள்ள பெருவெளியில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த சிறப்பு அமர்வு பெருவெளியில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தொடர்பான வழக்குகள் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் சவுந்தர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கக்கூடிய திட்டத்தை கைவிட்டுள்ளதாக இந்து சமய அறநிலைத்துறை தெரிவித்துள்ளது. அதே சமயம் பெருவெளியில் ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், கூட்டரங்கு, யோகசாலை, முதியோர் இல்லம் உள்ளிட்டவை கட்ட திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது சத்தியஞான சபை வசம் உள்ள 71.24 ஏக்கர் நிலத்தையும் ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க சுற்றுச்சுவர் அமைக்க உள்ளதாகவும் அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை, முதியோர் இல்லம் அமைப்பது அரசின் முடிவுக்கு கட்டுப்பட்டது என்று தெரிவித்த நீதிபதிகள் சுற்றுச்சுவர் எழுப்ப அனுமதியளித்து பணிகளை துவங்கவும் உத்தரவிட்டனர். கோவை, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், கோவை, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வட உள்தமிழக மாவட்டங்களில் நாளை பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அரசு பள்ளிகளில் புதிய மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை 4,24,000 நெருங்கி சாதனை படைத்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் LKG மற்றும் UKG வகுப்புகளில் 41,231 மாணவர்கள் இணைந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் மட்டும் 2 முதல் 8ஆம் வகுப்புகள் வரை 88,515 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக விவரித்துள்ளது. மொத்த புதிய சேர்க்கையில் அதிகபட்சமாக 1ஆம் வகுப்பில் 2,94,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மொத்த மாணவ மாணவியர் சேர்க்கை 4 லட்சமாக இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 24,000 பேர் இணைந்துள்ளனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் பல்வேறு சிறப்பு விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் சிறப்பு சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் இலவச நலத்திட்டங்கள், நவீன உள்கட்டமைப்பு, கற்றல் வசதிகள் குறித்த விழிப்புணர்வு பெற்றோரிடையே அதிகரித்ததன் விளைவாகவே இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை கணிசமாக உயர்ந்துள்ளதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உதகையில் மலை காய்கறிகளின் விலை 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடுமையாக உயர்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் விளைவிக்கக்கூடிய மலை காய்கறிகள் அண்டை மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக கேரட், பீட்ரூட், வெள்ளை பூண்டு, முள்ளங்கி, முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகள் டன் கணக்கில் ஏற்றுமதியாகின்றன. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் மலை காய்கறிகளின் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டு விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அதன்படி பச்சை பட்டாணி கிலோ 300 ரூபாய் வரையும், 35 கிலோ எடை கொண்ட கேரட் பைகள் 1,500 ரூபாய் முதல் 2,000 ரூபாய் வரையும்,
40 கிலோ எடை கொண்ட பீட்ரூட் பைகள் 2000 ரூபாய் முதல் 3300 ரூபாய் வரையிலும் விற்பனையாகின்றன. கிழங்கு 3000 ரூபாய் முதல் 3500 ரூபாய் வரையிலும், முட்டைக்கோஸ் கிலோ 25 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரையும் ஏலம் போகிறது. 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு வறட்சியை பார்த்திருக்கிறேன். இப்போதான் இந்த வறட்சியை நான் மீண்டும் பார்க்கிறேன். உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா 65 ரூபாய் இருக்குது. பீட்ரூட் பாத்தீங்கன்னா கிலோ 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த டர்னிப்பு, முள்ளங்கி இதெல்லாம் சரியானபடி விளைச்சல் இல்லாதனால, அது வரத்து கம்மியானதுனால விலை அதிகமாயிடுச்சு. ஒரு லோடு லாரி ஒரு கம்பெனியில எடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த கம்பெனிக்காரங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு பிக்கப்பை வச்சு அனுப்பிச்சு விடக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு நிலவு. மறுபுறம் காய்கறிகளுக்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் அரிசி விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வரும் நாட்களில் மேலும் உயரக்கூடும் என்பது பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விலை உயர்வுக்கு பின்னால் இருக்கும் காரணங்கள் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் குறுவை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. தென்மேற்கு பருவமழையும் எதிர்பார்த்த அளவில் பெய்யாததால் டெல்டா மாவட்டங்களில் நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி குறைந்துள்ளது. அதேவேளையில் தமிழகத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடையாகும் நெல் பொது விநியோக திட்டத்தின் கீழ் கொள்முதல் செய்யப்படுகிறது. மீதமுள்ள தேவைக்காக ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்து பாப்பட்லா, கர்நாடக பொன்னி ரகங்கள் பெறப்படுகின்றன. தமிழ்நாட்டில் நிலவும் நெல் தட்டுப்பாட்டால் அரிசி ஆலைகள் அதிக விலைக்கு நெல் கொள்முதல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் தாக்கம் நேரடியாக அரிசி விலையிலும் பிரதிபலித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாகவே அரிசி விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கர்நாடகா பொன்னி, சன்னரக மற்றும் சில பாசுமதி அரிசி வகைகளின் விலை கிலோவுக்கு 10 முதல் 20 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் வரும் நாட்களில் கிலோவுக்கு மேலும் 10 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு 3 மாதத்துக்கு முன்ன இருந்த விலைக்கு இன்னைக்கு நெல்லு மூட்டை மேலே ஒரு 600-700 ரூபா கூட வைக்குது. அப்போ அந்த 600-700 ரூபா கூட வைக்கும்போது அந்த 600-700 ரூபாய்க்கு உண்டான அரிசி விலை அரிசியில் கூட வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். மக்கள்கிட்ட நாங்கள் நிச்சயம் உள்ள ரேட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டா இருக்கு. நம்ம வியாபாரம் இல்லை சுத்தமா. மக்கள் பெரும்பாலும் கர்நாடக பண்ணி விரும்பி வராங்க. அதனாலதான் விலை ஏறிட்டு இருக்கு. அதை ஏறிட்டு இருக்கு. 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இப்போ நீ 20 ரூபாய்க்கு கிலோ. ஆந்திரா, கர்நாடகாவில் சரியான மழை இல்லாத காரணத்தினாலும் நெல் வரத்து கம்மியாக இருக்கிற காரணத்தினாலும் முன்னை விட 1800 இந்த நெல் 2300, 2400, 2500 இந்த காரணத்தினால நெல் விலை ஏறதுனால அரிசி சரியான தயாரிப்பு இல்லை. இப்போ நம்ம வச்சிருக்க கடையில் வச்சிருக்கிற அரிசி மட்டும் தான் நம்ம விற்கிறோம். இப்போ திரும்ப நம்ம வாங்கணும்னா மில்லுக்காரடே அரிசி இல்லை. கர்நாடகாலேருந்து வர்றதும் இல்லை, ஆந்திராலேருந்து வர்றதும் இல்லை. நம்ம லோக்கல் நெல் நிறைய குறைஞ்சிருச்சு. செங்கை எம்ஜிஆர் மார்க்கெட்டில் நிறைய விளைஞ்சாதான் ரெடில்ஸ்க்கு நிறைய நெல் வரும். இந்த லோக்கல் சோனா மசூரி, பிபிடிலாம் நிறைய வரும். அவங்களே இல்லைன்றாங்க. அரிசி விலை உயர்வு ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் பிரியாணி கடைகளுக்கும் கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. எல்லா விலைவாசியுமே ஏறிட்டு இருக்கு. ஜாமான் போக்குவரத்துல இருந்து எல்லா விலைவாசி ஏறினா நாங்க அன்னைக்கு விற்கிற ரேட்டை தான் விற்க முடியுது. நாங்க ஒரு 10 ரூபா சேர்த்து விற்க முடியல. அதனால தொழிலாளர்லாம் விவசாயமும் இல்லை, ஹோட்டல் தொழிலாளர் கூட பாதிக்கப்படுறோம். இது இப்படியே போனா எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுறோம். கடையெல்லாம் மூடுற சூழ்நிலை தான் எல்லாருக்குமே வரும். அச்சமூட்டும் அரிசி விலையால் வரவு செலவை திட்டமிட்டு வாழும் ஏழை நடுத்தர மக்களின் பட்ஜெட்டில் துண்டு விழுந்துள்ளது. அரிசி உயர்வு போன வாரம் வாங்கும் போது 50 ரூபா 52 ரூபா இருந்தது. இப்ப இன்னைக்கு கேட்கும் போது 65-70 ரூபான்னு சொல்றாங்க. நாங்க சாமானிய மக்கள் எப்படி வாங்கி குடும்பம் ஓட்டி எப்படி சமாளிக்க முடியும்? இப்ப 4 கிலோ வாங்க வந்த இடத்துல 2 கிலோ வாங்கிட்டு போறேன். வீட்டுல 4 பேர் இருக்கோம். நாங்க 1 கிலோ போட்டோன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லா 3 வேளை சாப்பிடுவோம். இப்ப அது கூட பண்ண முடியல. இப்போ நார்மலாக ஆகிற பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகமாக பட்ஜெட் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றது, அடிப்படை இதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பாடு தான் நம்மளுக்கு அடிப்படை. அதுவே நம்மளுக்கு ரொம்ப அதிக ரேட்டுக்கு போறதுனால நமக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசியின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் விலையை கட்டுப்படுத்த அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்க 4000 ரூபாய் லஞ்சம் கேட்ட பொதுப்பணித்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டார். முடிகண்டத்தைச் சேர்ந்த எட்வர்ட் என்பவரிடம் நீர்வளத்துறை பணி ஆய்வாளராக பணியாற்றும் லோகநாதன் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து எட்வர்ட் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ரசாயனம் தடவிய பணத்தை வழங்க ஏற்பாடு செய்தனர். அலுவலகத்தில் லஞ்ச பணத்தை பெற்றபொழுது லோகநாதனை போலீசார் கையும் கடவுமாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தகராறில் முன்னாள் ராணுவ வீரரை காவலர்கள் தாக்கிய வீடியோ 10 நாட்களுக்கு பிறகு சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. முன்னதாக காவலரை தாக்கியதாக முன்னாள் ராணுவ வீரர் ரமேஷ் பாபு மற்றும் தற்போது ராணுவத்தில் பணியாற்றும் பிரபாகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் காவலர்கள் தாக்கும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தை சுற்றி செடி கொடிகள் அடர்ந்து புதர் மண்டி காணப்படுவதால் பாம்புகள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. தினமும் 300க்கும் மேற்பட்டோர் வந்து செல்லும் நிலையில் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதே வளாகத்தில் விபத்து மற்றும் வாகன சோதனைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், லாரிகள் பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி நிறுத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டத்துடன் மிதமான மழை தொடர்ந்து பெய்தது. கூடலூர், மேல்கூடலூர், தொரப்பள்ளி, ஸ்ரீமதுரை, தேவர்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தேயிலை தோட்டங்களை பனிமூட்டம் சூழ்ந்துள்ளதால் கடும் குளிர் நிலவி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர் மழையால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். கட்சி நிகழ்ச்சிக்காக தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி முதலமைச்சர் விஜயை சந்திக்க வாய்ப்பில்லை என்று மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் அன்புமணி ராமதாஸ் பிரதமர் மோடியை சந்தித்து தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்றுத்தர முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். மோடிஜியை பார்க்க சொல்லுங்க. மோடிஜி என்ன பார்க்க மாட்டேங்குது. ராஜ்யசபால இருந்துட்டு டைம் கேட்க சொல்லுங்க. கேட்டு மோடிஜி லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. இல்லாட்டா எங்களுக்கு ஆதரவு தரலனா, எங்களுக்கு தண்ணீர் கொடுக்கலனா நான் ஆதரவு வாபஸ் சொல்லி லெட்டர் டைப் அடிச்சு காட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட கொடுக்க முடியுமா அவருக்கு? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தட்டப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட 8 வகுப்பறைகளை அமைச்சர் விஜய் பாலாஜி திறந்து வைத்தார். தொடர்ந்து குடியாத்தம் நகராட்சி சார்பில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் 20 பேட்டரி இ-கார்ட் வாகனங்களையும் தொடங்கி வைத்தார். அப்பொழுது பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் பற்றாக்குறை, லேப் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட வசதிகள் கோரி அமைச்சரிடம் மனு அளித்தனர். லேப் வேணும், பாத்ரூம் வேணும், டாய்லெட் ரெடி பண்ணணும், ப்ளஸ் வந்து பெஞ்சஸ் வேணும். அவ்வளோதானே உடனடியாக பண்ணி கொடுத்துருவாங்க. நானே வரேன். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டே செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் அரியலூர் அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பணிக்கம்பாளையம் பகுதியில் வங்கதேசத்தினர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சந்தேகத்திற்கிடமான 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் ஹசன் ஹபீப், ராஜி காஜி, கோபி சர்தார் மற்றும் ராஜி உசேன் ஆகிய 4வரும் ஆவணங்கள் இன்றி தங்கி கூலி வேலை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 4வரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நிலம் அளவீடு செய்ய சென்ற இடத்தில் பெண்ணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தாக்கியதாக கூறப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. நில அளவீட்டின் போது பிடிஓ அண்ணாதுரை செல்வராணி என்பவரின் கையை பிடித்து இழுத்து கீழே தள்ளியதாகவும் அவரது மகனையும் போலீசார் தாக்கியதாக கூறப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து விசாரணை நடைபெறுகிறது.
தென்காசி மாவட்டம் பண்புடி அருகே கல்லூரி மாணவிக்கு தொடர்ந்து தொந்தரவு அளித்ததாக எழுந்த புகாரில் தனியார் கல்லூரி தாளாளர் கைது செய்யப்பட்டார். கடந்த 2024ஆம் ஆண்டு கல்லூரியில் பயின்ற கேரளாவைச் சேர்ந்த மாணவிக்கு அவரது ஆண் நண்பருடன் பேசியதை வீட்டில் தெரிவிப்பதாக தாளாளர் பினு தொடர்ந்து மிரட்டி தொந்தரவு அளித்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். அப்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மேகதாது அணை விவகாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதனை மையப்படுத்தி காங்கிரஸ் மற்றும் பாமக இடையே எழுந்துள்ள வார்த்தை மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. காங்கிரஸ் பாமக இடையேயான சூடான வார்த்தை மோதல்களையும் அதன் பின்னணி குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் கர்நாடகா செல்லக்கூடாது. நம்ம ஒன்றும் இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து சூழ்ச்சி பண்றாங்க. ஆதரவு ட்ராப் பண்ணுவீங்க ஒரு ஆள் தானே இருக்கீங்க. முதலமைச்சர் விஜய் கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கப் போகிறார் என்ற தகவல்கள் தான் காங்கிரஸ் பாமக இடையிலான மோதலுக்கு அடிப்படை காரணம். மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா செல்லக்கூடாது. கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாருடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பிரதமர் நரேந்திர மோடியிடம் சென்று அன்புமணி எதிர்ப்பை வெளிப்படுத்துவாரா என்று கேள்வி எழுப்பினார். எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் போய் குண்டுராவ் வீட்டை போய் சாப்பிட்டுட்டு தண்ணி வேணும் செட்டி கேட்ட வரலாறுலாம் இருக்கு. நம்ம ஒன்றும் இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. செல்ஃபி வீடியோ எடுக்கிறது, அங்கே போய் ரிப்போர்ட்டர் மாதிரி ரிப்போர்ட்டர் போடுறது, அணைக்கு பக்கத்துல இருந்து தண்ணி வரலன்னு சொல்றது, இதெல்லாம் ரைட்டு. இதெல்லாம் போய் மோடிஜிட்ட காட்டுங்க. மோடிஜி தான் உங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர். அவர்கிட்ட காட்ட மாட்டீங்க. மற்ற எல்லாத்தையும் இங்கே வந்து தமிழ்லே படம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதன் பின்னர் கடந்த புதன்கிழமை நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் மாணிக்கம் தாக்கூரை அன்புமணி கடுமையாக விமர்சித்தார். இது பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து சூழ்ச்சி பண்றாங்க. நாங்க தனியா நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியா நின்று உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தனியா நின்று அங்க காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சர் DK சிவகுமார் குழந்தையை கிள்ளி விடுவாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க வந்து தொட்டில் ஆக்குவாங்களாம். இதனையடுத்து வீடியோ வெளியிட்ட மாணிக்கம் தாக்கூர் அன்புமணியின் பேச்சுக்கு கடுமையாக பதிலடி கொடுத்தார். திரு அன்புமணி அவர்களுடைய பேச்சு கேட்டேன், ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ராணுவத்தை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து. காங்கிரஸை பத்தி நீங்க எப்படி பேசணும்? நம்மளும் ADM கேட்ட தொங்கி, பிஜேபி கிட்ட தொங்கி அரசியல் பார்த்துட்டு இருக்கோம். காங்கிரஸ் மெயின் எதிர்கட்சி சார் இந்தியா அளவில். உங்களுக்கு தெரியாதா எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கணும்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மோடி அரசு மேகதாதுல தமிழ்நாட்டுக்கு பேச உரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதை எதிர்த்து மோடியிடம் சொல்ல போறீங்களா? அதை கண்டிச்சு அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்க ஆதரவை வாபஸ் வாங்குவீங்களா ராஜ்யசபால? பதில் சொல்லுங்க மிஸ்டர் அன்புமணி. மாணிக்கம் தாக்கூர் சவால் விடுத்த நிலையில் அவருக்கு அன்புமணியும் பதில் சவால் விடுத்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சரை எங்களெல்லாம் அழைச்சிட்டு போட்டோம் பிரதமர் கிட்ட. நாங்க வர தயாரா இருக்கிறோம். பிரதமர் கிட்ட நாங்க வலியுறுத்த தயாரா இருக்கிறோம். இதே மாணிக்கம் தாக்கூர் அவங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி கிட்ட சொல்லது அவருக்கு தைரியம் இருக்கா? ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி வர்றாரு, சொல்லுவாரு அவரு மேகதாது அணை கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது, ஒப்பந்தத்துக்கு எதிரானது, வன சட்டத்துக்கு எதிரானது, காடுகளுக்கு எதிரானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, விவசாயத்திற்கு எதிரானதுன்னு சொல்லுவாரா? மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வரி சொல்லட்டும். என்னன்னு, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லட்டும். நாங்க NDAல இருந்து விலகிறோம். பாமக அரசியல் ரீதியாக தாவேகாவை நெருங்கி வருகிறது என்ற பேச்சுக்கள் எழுந்த நிலையில் தாவேகா கூட்டணியில் இருக்கும் காங்கிரசுடன் கடும் வார்த்தை மோதல் ஏற்பட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணை நீர்த்தேக்கத்தில் சட்டவிரோதமாக தண்ணீர் தேட பயன்படுத்தப்பட்ட 30க்கும் மேற்பட்ட நீர் உறிஞ்சும் பைப்புகள், ஃபுட் வால்வுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அனுமதியின்றி மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் எடுக்கப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து ஆட்சியர் வைத்தியநாதன் நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இதையடுத்து நீர்வளத்துறையினர் குன்னூர் முதல் கரட்டுப்பட்டி வரை ஆய்வு செய்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த பைப்புகள், ஃபுட் வால்வுகளை அகற்றி பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இரவு நேரத்தில் உலா வந்த காட்டு யானை நடைபாதையில் கிடந்த டயரை துதிக்கையால் இழுத்தும் காலால் உதைத்தும் விளையாடிய காட்சிகள் CCTVயில் பதிவாகியுள்ளன.
பர்ன்சைடு எஸ்டேட் பகுதியில் கடந்த 26ஆம் தேதி யானை நடமாட்டம் பதிவாகியுள்ள நிலையில் இரும்பு வேலியையும் மின்விளக்கு கம்பத்தையும் துதிக்கையால் தள்ள முயன்றதும் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரி 163 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது நீர் தேக்கப்பட்டுள்ளது. 25 அடி முழு கொள்ளளவு கொண்ட ஏரியில் 23 அடி வரை தண்ணீர் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சித்திரை சாகுபடி தொடங்கியுள்ள நிலையில் தொடர் மழையின்றி ஏரி நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விவசாயம் பாதிக்காத வகையில் நீர் கணக்கீடு செய்து வழங்கப்படுவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் காவிரி ஆற்றில் கழிவுகள் குவிந்து கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. தர்ப்பணம் மற்றும் திதி வழங்க வரும் சிலர் பழைய ஆடைகள், பூஜை பொருட்களை ஆற்றில் வீசுவதால் கழிவுகள் தேங்குவதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு துப்புரவு பணிகள் நடைபெற்ற போதும் பணிகள் முழுமையாக நிறைவடையவில்லை. வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை விழா நடைபெறவுள்ள நிலையில் கழிவுகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அண்டகுளம் அருகே பெரியதம்பி உடையன்பட்டியில் வெறிநாய்கள் கடித்ததில் 8 ஆடுகள் மற்றும் 30 கோழிகள் உயிரிழந்தன. விவசாயத்தை கைவிட்டு கால்நடைகள் வளர்த்து வந்த சூசைராஜ், நட்சத்திரம் ஆகியோரின் கொட்டகைக்குள் புகுந்து 5க்கும் மேற்பட்ட வெறிநாய்கள் ஆடு கோழிகளை கடித்து குதறியுள்ளன. இதில் சுமார் 1,50,000 ரூபாய் மதிப்பிலான கால்நடைகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்துவதுடன் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் முதலமைச்சர் செல்லும் ஈசிஆர் சாலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 11 காவலர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. வீராபுரம் 3வது பெட்டாலியன் ஏ கம்பெனியைச் சேர்ந்த 53 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு பெட்டாலியன் கம்பெனி உணவகத்தில் சமைக்கப்பட்ட சிக்கன் பிரியாணி மதிய உணவாக வழங்கப்பட்டது. உணவில் பல்லி விழுந்ததாக கூறப்படும் நிலையில் பிரியாணி சாப்பிட்ட 11 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அனைவரும் திருவான்மையூர் மாநகராட்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். சேலம் மாநகராட்சி 40வது வார்டு பச்சைப்பட்டி பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் சாக்கடை மற்றும் புழுக்கள் கலந்து வருவதாக குற்றம் சாட்டி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் பகுதியில் கடந்த 2 மாதங்களாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை முறையாக வழங்க வலியுறுத்திய நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை திருவிழா நடைபெறவுள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரவிருக்கும் நிலையில் விழாவுக்கான முன்னேற்பாடுகளை சிறுவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஆய்வு செய்தார். தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் அடிவார பகுதியில் செயல்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து கோவில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே குமணஞ்சாவடி ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் 32ஆம் ஆண்டு ஆடி திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் 6ஆம் நாளில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 1000 பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மட்டன் மற்றும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் கடலூரில் வள்ளலார் சத்தியஞான சபையின் பெருவெளியில் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்த வள்ளலார் சர்வதேச மையம் கைவிடப்பட்டதாக இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்ட இந்த மையத்திற்கு கிராம மக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் திட்டம் கைவிடப்பட்டதை அறிந்த வடலூர் பார்வதிபுரம் கிராம மக்கள் சத்தியஞான சபை முன்பு பட்டாசு வெடித்து கொண்டாடினர்.